நீங்கள் பார்த்துருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா வித் மை மாம் மீனா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா புடலங்காய் சப்ஜி தாங்க. வழக்கம் போல் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தா 40 இயர்ஸ் மேலே ஆயிட்டாலே ஒரு வழியாக வர ஆரம்பிச்சிருங்க. நீ பெயின், ஹிப் பெயின், ஜாயின்ட்ஸ் பெயின் இதெல்லாம் இப்போ ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. இந்த புடலங்காவை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அதே மாதிரி உமன்ஸ்க்கு யூட்டிரஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த புடலங்காய் க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ no more waiting, let's start the video. ஏழை மக்கா இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்கு பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? புடலங்காய் சப்ஜி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுமா? வேக வச்ச புடலங்காய் ஒரு 200 கிராம், சிறுபருப்பு ஒரு 100 கிராம், 4 ஸ்பூன் வறுத்த உளுந்தோட கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன், 1/4 கப்பு கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகா வத்த ஒரு 3, கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவினது 1 கப்பு. இப்போ இந்த சிறுபருப்பை நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிறுபருப்பு வேக வச்சாச்சு. இப்போ இந்த தேங்காய் சீரகத்தை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி தேங்காய் சீரகத்தை அரைச்சாச்சு. இந்த வறுத்த உளுந்தையும் கருவேப்பிலையும் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த வறுத்த உளுந்தையும் கருவேப்பிலையும் நம்ம இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த புடலங்காய் சப்ஜியை நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. மிளகா வத்த போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ அந்த வேக வச்ச புடலங்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காய் ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. இப்போ அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உளுந்தம் பவுடரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 10 மினிட்ஸ் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான் மக்களே, ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then we are signing off. This is Leela with my mom Meena. Tada, bye bye, take care.